அனைவருக்கும் வணக்கம். ஐஐடி ஜேஇஇ மெயின் எக்ஸாம் இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ற டாபிக் கலப்பு எண்கள் என்ற தலைப்பிலிருந்து ஒரே ஒரு சப் டாபிக் எடுத்துக்கிறோம். கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, அதாவது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஒன்றின் முப்படி மூலம் என்ற தலைப்பு மட்டும் எடுத்துக்கிறோம். சப் டாபிக் எடுத்துக்கிறோம். அது இதுவரை வந்த ஐஐடி ஜேஇ மெயின் கொஷினில் இந்த கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மெத்தடாலஜிலாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம், அந்த ட்ரிக்ஸையும் உங்களுக்கு கற்றுத்தரேன். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாது இது போல் சப் டாப்பிக்லாம் எடுத்து ஒரு யூனிட் உள்ள சப் டாபிக் எடுத்து எப்படி டீல் பண்ணலாம், நீங்கள் ஓனாகவே ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஐஐடி ஜேஇ மெயின் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே. ஸோ இப்போ நான் தொடங்குகிறேன். ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், கலப்பெண்களுடைய மூலங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கிறது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஒன்றின் முப்படி மூலம். இல்லாட்டி இசட் பி ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, இசட்டை வந்து ஒன்றின் முப்படி மூலம் எடுத்தோம்னா இசட் ஈக்குவல் டு 1/1/3 எழுதலாம். இதை வந்து இசட் கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எழுதலாம். இது இசட் கியூப் மைனஸ் 1 வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வடிவத்தில் இருக்கிறதுனால இதை வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் எழுத போகிறோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அந்த அடிப்படையில் இசட் கியூப் மைனஸ் 1 இசட் மைனஸ் 1 இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்து இசட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா இசட்டுக்கு 1 கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். இசட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 வந்து அது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. அதை வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஒன்று நம்மளுக்கு தெரியும், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா -1 ப்ளஸ் 63/2 கிடைக்கும். அனதர் ரூட் -1 மைனஸ் 63/2 கிடைக்கும். அப்போ இசட் கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0க்கான சொல்யூஷன்ஸ் 1 -1 ப்ளஸ் 63/2 -1 மைனஸ் 63/2ன்னு கிடைக்குது. இதை 1 ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம். இந்த -1 ப்ளஸ் 63/2வை ஒமேகான்னு எடுத்துக்குவோம். அப்போ ஒமேகா ஸ்கொயர்னா ஒமேகாவுடைய காஞ்சிகேஷனாக இருக்குது பாருங்கள். ஒமேகா வந்து -1 ப்ளஸ் 63/2னா ஒமேகா ஸ்கொயர் வந்து -1 மைனஸ் 63/2ன்னு கிடைக்குது. இப்போ காஞ்சிகேஷன் ஒமேகா வந்து ஒமேகா ஸ்கொயர் கிடைக்குது. இசட்னுடைய துணை கலப்பியன், இசட்னுடைய இணை கலப்பியன் ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயர்னுடைய இணை கலப்பியன் ஒமேகா. இப்போ ரெண்டுமே காஞ்சிகேட் டு ஈச் அதர். ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஞ்சிகேட் டு ஈச் அதர், ஒன்றுக்கொன்று துணை, ஒன்றுக்கொன்று இணை, காஞ்சிகேட் டு ஈச் அதர், அப்படி தெரிஞ்சு போச்சு. இந்த ஒமேகாவை e⁻i2/3 எழுதலாம், யூலர் ஃபார்முலா எழுதலாம். இப்போ ஒமேகா ஸ்கொயரை e⁻i4/3ன்னு எழுதலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது 1, இது ஒமேகா ஸ்கொயர், மூணுத்தையும் ஆட் பண்ணனா வரும், மல்டிப்ளை பண்ணனா வரும். ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆர் 1 ஒமேகா ஸ்கொயர்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா 1 ஒமேகா ஸ்கொயர். வேறு ஒமேகா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 ப்ளஸ் 63/2 இல்லைனா e⁻i2/3. ஒமேகாவின் மதிப்பு இதுவோ எடுத்துக்கணும். தெரிஞ்சு போச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம். மெயினான ப்ராப்பர்ட்டி இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி தான், ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1னா ஒமேகா பவர் 4ன்னா, ஒமேகா பவர் 5ன்னா, ஒமேகா பவர் 6ன்னா எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒமேகா பவரில் என்ன வருதுன்னு பாருங்கள். மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தால் 1 வரும். மல்டிபிள் ஆஃப் 3 இல்லைனா 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்துக்கணும். ஒமேகா பவர் 6னா பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது 1ன்னு சொல்லலாம். ஒமேகா பவர் 5னா பவர் 5 3ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வருது, ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா பவர் 5னா ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லணும். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த கியூப் ஆஃப் யூனிட்டி 0 வரும். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்றின் முப்படி மூலத்தினுடைய கூடுதல் வந்து மதிப்பு 0 இருக்கும். அதுபோல் இந்த இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா இதனுடைய ரூட்ஸ் வந்து ஒமேகா ஸ்கொயர்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இசட் கியூப் மைனஸ் 1னா இது இசட் -1 இன்ட்டு இசட் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கீ கான்செப்ட், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதே போல் இசட் கியூப் ப்ளஸ் 1னா இசட் கியூப் -1க்கு என்ன வந்ததோ அங்கெல்லாம் ப்ளஸ் போடணும். அப்போ இசட் கியூப் ப்ளஸ் 1னா இசட் ப்ளஸ் 1 இசட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0, அதனுடைய ரூட் வந்து ஒமேகா ஸ்கொயர்னா எப்போனா கேட்பேன். இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0, இதுக்கான ரூட்ஸ் என்ன, இதுக்கான ஃபேக்டர் என்னன்னு கேட்டேன்னா நீ ஒமேகா ஸ்கொயர், இதனுடைய மூலங்கள் ஒமேகா ஸ்கொயர். அதுபோல் இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0 என்னுடைய ரூட்ஸ் என்னன்னா -ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லணும். கியூப் ரூட் ஆஃப் 1ன்னு கேட்டால் 1 ஒமேகா ஸ்கொயர்.
கியூப் ரூட் ஆஃப் -1ன்னு கேட்டால் -1 -ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு நீங்கள் சொல்லணும். இது போல தான் வேறு டாபிக் வேறு சப் டாபிக் போட்டு நீங்கள் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய மேத்தமெட்டிக்ஸ் டுடே புக்கு படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் டைம்ஸ் புக்கு படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பெக்ட்ரம் படிக்கணும். நிறைய மெட்டீரியல்ஸு புக்கு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணியே இருக்கணும். நம்ம அப்படிலாம் படித்தோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நம்ம சிலபஸை ஒழுங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுபோல் 7th ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அதுபோல் 8th ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் நானே ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிறேன். நம்ம உள்ள சம்முக்கு செய்ய போகிறது தான் ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரிசல்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். a³ + b³ ஃபார்முலா பார்த்துங்க. a + b ஒமேகா a + b ஒமேகா ஸ்கொயர். அப்படியே மைனஸ் போட்டால் a³ - b³ வந்துடும். இன் பிட்வீன் மைனஸ் போட்டால் ப்ளஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ரீப்ளேஸிங் மைனஸ் தான் நம்மளுக்கு a³ - b³. இதெல்லாம் ரிசல்ட்டாக யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரி, இனி சம்முக்கு போவோம். IIT 2011 கேட்ட கொஷினை பாருங்கள், பார்த்தா புரியும். எப்பயுமே எல்லா சம்முமே கியூப் ரூட் வர மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஆனால் டாப்பிக்கே நான் சப் டாப்பிக்னு வச்சுருக்கேன். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 1/33 தான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0ன்னு தெரியும். அப்போ கொஷினை இதை பார்த்து எழுதிக்கிறோம். 1 + ஒமேகா பவர் 7 = a + b ஒமேகா. 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0னா இங்கே நம்மளுக்கு 1 + ஒமேகா தான் தேவை கொஷினில். அப்போ 1 + ஒமேகானா -ஒமேகா ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல 1 + ஒமேகாவுக்கு பதில் -ஒமேகா ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கிறோம். பை ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் கியூப் ஆஃப் யூனிட்டி 1/33 பண்பின் படி. அப்போ இது -ஒமேகா ஸ்கொயர் தெரிஞ்சு போச்சு. -ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 7. இந்த அடுக்கு ஒற்றையாக இருக்குது. பவர் வந்து 7 ஆட் பவர். அப்போ மைனஸ் தான் வரும். அப்போ -ஒமேகா பவர் 14 கிடைக்குது. ஆல்ரெடி ஒமேகா கியூப்னா 1ன்னு தெரியும். பவரை 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருது பாருங்கள். 1 3 is 3. அப்போ 2 3 சார் 6, 3 3 சார் 9, 4 3 சார் 12. அப்போ ஒமேகா பவர் 12 1, ரிமைனிங் வந்து ஸ்கொயர் தான் இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ -ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். இதில் பாருங்கள் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0னா -ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா 1 + ஒமேகா கிடைக்கும். அப்போ -ஒமேகா ஸ்கொயர் பதில் நான் என்ன பண்ண போகிறேன், 1 + ஒமேகான்னு போடுறேன். இது அப்படியே தான் வரும். கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க a + b ஒமேகா. அப்படியே எழுதிக்கிறோம். கம்பேர் பண்ணணும். கான்ஸ்டன்ட் இங்கே 1, இங்கே a வேல்யூ 1 கிடைக்குது. ஒமேகாவுடைய கோஎஃபிஷியன்ட் தான் b. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒமேகா கோஎஃபிஷியன்ட் 1, a வேல்யூ வந்து 1, இங்கே ஒமேகா அதனுடைய கீழ் 1 தான் இருக்குது. அப்போ b வேல்யூ வந்து 1, 1,1 டிக் அடிக்கணும். இது நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது 1 மார்க்கில். a, b 1,1. இங்கே பாருங்கள், a கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் 1, b ஒமேகாவுடைய கோஎஃபிஷியன்ட் தான் b. கம்பேர் பண்ணணும். கம்பேர் தான், அதாவது ஒமேகா என்னது 1, கோஎஃபிஷியன்ட் அது 1. இப்போ 1,1 ஆன்சரை பார்த்து ஈஸியாக நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் IIT 2002லையும் கேட்டிருக்காங்க, 1998லையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0னா பார்த்த உடனே 1 + ஒமேகானா -ஒமேகா ஸ்கொயர்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆல்ரெடி ஒரு -ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 7 -2 பவர் 7. -2 பவர் 7னா 7 பவரில் இருக்கிறது வந்து ஆடு. அப்போ -2 பவர் 7 தான் வரும். பவரில் ஆடாக இருந்துச்சுன்னா ஒற்றையாக இருந்ததுன்னா மைனஸ் அப்படி தான் வரும். -2 பவர் 7. ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 7னா ஒமேகா பவர் 14. ஒமேகா பவர் 14னா ஒமேகா பவர் 12 × ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா பவர் 12 வந்து 1 ஒமேகா ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்து ஈஸியாக செலக்ட் பண்ணலாமே. நீங்களே டின்னு சொல்லுவீங்களா ஆப்ஷனு? இது போல தான் வரும். இதே சம் வராது, இந்த மாடலில் வரும். இப்போ நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து எப்படி ஒரு சப் டாபிக் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறனோ, நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிலபஸ் பிரகாரம் எல்லாத்தையுமே சப் டாப்பிக்காக மாற்றி இதுமாரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த 16 டாப்பிக்கும் இருக்குது, யூனிட்டும் இருக்குது. இந்த யூனிட்டும் இப்படி படிச்சிங்கன்னா நீ IIT JEE மெயினும் கிளியர் பண்ணலாம், அட்வான்ஸையும் கிளியர் பண்ணலாம். எல்லாருமே நம்ம சிலபஸில் இப்போ 12th வந்து படிச்சுக்கிற பிள்ளைங்க, இப்போ புது புக்கை படிச்சுக்கிற பிள்ளைங்க ஈஸியாக IIT JEE மெயினை அட்வான்ஸை கிளியர் பண்ணலாம். பாருங்கள், z² + z + 1 = 0. இது 2006ல் கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் நிறைய கொடுப்பாங்க. இதே மாடலில் கொஷின் வரும். அப்போ நம்ம எப்படி பண்ணணும்? z² + z + 1 = 0னா ரூட்ஸு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒமேகா ஸ்கொயர் பார்த்தவொடனே சொல்லிட்டேன். ஒமேகாவுடைய ரெசிப்ரோக்கல் ஒமேகா ஸ்கொயர், காஞ்சுகேஷன் ஒமேகா ஸ்கொயர், ஒமேகாஷனுடைய காஞ்சுகேஷன் ஒமேகா, ரெசிப்ரோக்கல் ஒமேகா. தலைக்கீழியும் அதான், இணையும் அதான். இப்போ முதல்ல z + 1/z கண்டுபிடிக்கணும். zனா ஒமேகா, அதோட ரெசிப்ரோக்கல் 1 அதாவது ஒமேகா ஸ்கொயர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா 1/zனா ஒமேகா, 1/z ஒமேகா ஸ்கொயரு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0. அப்போ ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் -1 ஆட்டோமேட்டிக்காக. z² + 1/z². zனா ஒமேகா,
இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா ஸ்கொயரோட ரெசிப்ரோக்கல் என்னதுங்க, ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா -1. அது லாஸ்ட் ஸ்டெப்பில் இங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிறோம், -1 இதை ஸ்கொயர் பண்ணணும், +1ன்னு எழுதுவேன். இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1/z ஸ்கொயர்னா அது -1 ஸ்கொயர் +1ன்னு எழுதுவேன். அதுபோல் இதை கண்டுபிடிப்பேன், இதையும் கண்டுபிடிப்பேன். இது இல்லை 2 இருக்குது, அதையும் கண்டுபிடிப்பேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இசட் கியூப்னா இசட்னுடைய ரூட் வந்து இசட்னா உங்கள் வந்து கொஷினில் ஒமேகா, ஒமேகா பவர் 6, ஒமேகா பவர் 6 அதை ஸ்கொயர் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர். இது இசட்னா ஒமேகா. அப்போ 1/ஒமேகானா இசட் கியூப் வந்து ஒமேகா கியூபு, 1/இசட்னா ஒமேகா ஸ்கொயரு. அதை கியூப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒமேகா பவர் 6 கிடைக்கும். ஒமேகா கியூப் வந்து 1, ஒமேகா பவர் 6 வந்து 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இசட் பவர் 4 + 1/z பவர் 4. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, கன்ஃபியூஸ் பண்ணவே தேவையில்ல. இசட்னுடைய வேல்யூ என்னது, ஒமேகா, ஒமேகா பவர் 4. 1/இசட்னுடைய வேல்யூ என்னது, ஒமேகா ஸ்கொயர். அது ஒமேகா ஸ்கொயர் பவர் 4, ஒமேகா பவர் 8. ஒமேகா கியூப் வந்து 1னா இது ஒமேகா, இதனுடைய வேல்யூ வந்து ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் -1. அதுபோல் இசட் பவர் 5, இசட்னுடைய வேல்யூ 2 ரூட்ஸ் இசட் ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர். இது ஒமேகா பவர் 5, ஒமேகா பவர் 5. இது 1/இசட் பவர் 5னா 1/இசட் ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயர் பவர் 5. அப்போ ஒமேகா பவர் 10. இது வந்து ஒமேகா ஸ்கொயரு, இது ஒமேகா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -1. ஒமேகா பவர் 6, இசட்னா ஒமேகா, ஒமேகா பவர் 6. 1/z வந்து அது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒமேகானா ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா ஸ்கொயர் பவர் 6, ஒமேகா பவர் 12. இது 1, இது 1. ஏன்னா ஒமேகா கியூப் 1. அப்போ ஒமேகா பவர் 3 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 வந்தால் 1. ஒமேகா பவரில் அடுக்கில் மல்டிபிள் ஆஃப் 3 வந்தால் 1. இங்கேயும் 3 மல்டிபிள் இருக்குது, இங்கேயும் 3 மல்டிபிள் தான் இது. அப்போ 1 + 1 2. இந்த வேல்யூஸை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூலாம் பை கொஷின், பை கிவன் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 2 ஸ்கொயர், இங்கே எல்லாத்துக்கும் 2 ஸ்கொயர் 4, -1 ஸ்கொயர் 1, அப்புறம் -1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, அந்த பக்கம் -1 ஸ்கொயர் இருக்குது, -1 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடம் வேணும்னா இசட்னா நம்மளுக்கு வந்து ஒமேகா, ஒமேகா பவர் 5. 1/இசட்னா அது ஒமேகா ஸ்கொயர், அது மேலே பவர் 5 போட்டால் ஒமேகா பவர் 10. ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடைக்குது. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம் பை கிவன். கொஷினை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி மாடலில் கொஷின் வந்து வந்துனே தான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக இந்த 6க்கு பதில் பவரில் 6 இருக்குது இல்லைங்களா, 5ன்னு கேட்டிருந்தாங்க. எந்த மாடல் வேணாலும் போடலாம். இது போலார் ஃபார்ம், அதாவது நேராகவே மால்லெஸ் ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு நேராக போடலாம். இருந்தாலும் நான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு எடுத்துன்னு வந்து இந்த மெத்தடில் அப்ளை பண்ணுறேன். இந்த கீ கான்செப்ட் கூட யூஸ் பண்ணி போடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு கீ கான்செப்ட் கொடுத்துருக்கேன், அப்படியே யூஸ் பண்ணல, மெத்தட் பாருங்கள். இந்த பவர், இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நான் வந்து உள்ள ஐயால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஐயால் மல்டிப்ளை பண்ணால் I² -1, ஐயால் மல்டிப்ளை பண்ணால் I√3. டிவைட் பண்ண பார்த்து 1/i, ஐயால் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஐயால் டிவைட் பண்ணால் 1/i. 1/i அப்படின்னா -i, -i பவர் 6, I பவர் 6 ஆகிடும், மைனஸ் கேன்சல் ஆகிடும். I பவர் 6 I² × I² × I², -1 -1 -1 -1 தான் வரும். அதே தான் இங்கே உள்ளே என்ன பண்ணுறேன், -iயால் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். -iயால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -I√3 கிடைக்கும். -iயால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு +i² வரும், -1. -iக்கு டிவைட் பண்ணால் மேலே போச்சுன்னா +i, I பவர் 6 -1. அவ்வளோதான். இது ஒமேகான்னு தெரியும், இது ஒமேகா ஸ்கொயர்னு தெரியும். ஒமேகா பவர் 6னா -1, ஒமேகா பவர் 12 -1, -1 -1 -2. ஈஸியாக இருக்குது பாருங்கள், எப்படி வேணாலும் செய்யலாம். சில டீச்சர்ஸ் நம்ம புக்கில் என்ன பண்ணுவோம்னா, நேரடியாக ஆர்ன்னு தீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டு அப்ளை பண்ணி போடுவாங்க. நான் பார்க்குறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் தரேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் இப்படி தான் செய்யணும்னு அவசியம்லாம் கிடையாது, மெத்தேடை சொல்லித்தரேன். அப்போ இசட் வேல்யூ -2, நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். -2னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் தான் கொடுத்துருக்காங்க, இமேஜினரி பார்ட் வரவே இல்லை. இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் = 0, இசட்னுடைய கற்பனை பகுதி 0. அப்போ இமேஜினரி ஆஃப் இசட் = நம்மளுக்கு 0ன்னு சொல்கிறோம். I ஆஃப் இசட் = 0 எங்கே இருக்கோ அதை பார்த்து டிக் அடிக்கணும். இமேஜினரி வந்து வரவே இல்லை, இமேஜினரி 0. இப்போ இமேஜினரி ஆஃப் இசட் = 0 தான் நம்ம டிக் அடிக்கணும். இப்போ கூட நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, இந்த 6க்கு பதில் 5 கொடுத்துருந்தாங்க. நான் வந்து
ப்ராப்பர்ட்டி நான் வந்து கியூபிட் ஆஃப் இன்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஐயால் மல்டிப்ளை பண்ணி ஐயால் டிவைட் பண்ணுறேன், இங்கே மைனஸ் ஐயால் டிவைட் பண்ணி மைனஸ் ஐயால் டிவைட் பண்ணுறேன். நீங்கள் நேரடியாகவே ஆறு டீட்டா கண்டுபிடிச்சி கூட செய்யலாம். இந்த மெத்தட் இப்படிலாம் போடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இந்த கொஷினை எப்பயுமே அப்படி கேட்டுனே இருக்காங்க. ஈக்குவல்ட்டி ஏதாவது சம் கொடுத்துட்டு கேட்பாங்க. ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான் இதுவும். நான் எப்பயும் வழக்கமாக பழைய கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது, புது கொஷின் பேப்பர்லேயும் இந்த மாடல் வரும். இதுக்கு ஒன்றுமே இல்லை, ரீப்ளேசிங் C1 by C1 + C2 + C3. இதை பாருங்கள், C1 இது C2 C3, இந்த C1க்கு பதில் C1 + C2 + C3 ஆட் பண்ணுங்கள். 3 ஒன்றையும் ஆட் பண்ணால் 3 தான். இதை 3 ஆட் பண்ணும்போது இது -1 -1 0 -ω² ப்ளஸ் ω² 0 வரும். இதை ஆட் பண்ண பார்த்து 1 + ω² + ω⁴. ஒமேகா கியூப் வந்து 1, அப்போ ஒமேகா ஆகிடும். 1 ω² ஒமேகா பை ப்ராப்பர்ட்டி 0, அப்போ 0ன்னு போடுறோம். இதை அப்படியே இங்கே எழுதுகிறோம். 1 -1 -ω² ஒமேகான்னு எழுதலாம். இது ω², 1 ω², ω⁴ ஒமேகா. இது எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுங்க, ஆன்சருக்கு இது கிடைக்கும். எதுன்னு பார்த்து எது செலக்ட் பண்ணுங்கள் ஆன்சரை. ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்த கொஷின் IIT 2002. அதாவது இந்த கொஷின், இது மாதிரி கொஷின்லாம் இன்டர் யூனிட்டு இந்த டாபிக் தான் இதை கேட்பாங்க. இந்த 2-3 சாப்டர் உள்ள, அதாவது உள்ள இது டிட்டர்மினன்ட்டும் சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பரும் சொல்லலாம். அது மாதிரி ஒரே டாப்பிக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரே யூனிட்லேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. 2 யூனிட் 3 யூனிட் உள்ளே வர மாதிரி கொஷின் கேட்பாங்க. இதுக்கு இன்டர் யூனிட்டை வந்து சேர்த்து கேட்பாங்க. 16 யூனிட் ஜேஇ மெயினுக்குன்னா ஏதாவது 2-3 யூனிட் கூட உள்ளே வைப்பாங்க. பாருங்கள், இந்த டிட்டர்மினன்ட் உள்ளேயும் வரும், காம்ப்ளெக்ஸ் நம்பரும் வருது. அப்போ அது மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம உஷாராக இருக்கணும். இதில் பாருங்களேன், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா நான் ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி செய்கிறேன், நீங்கள் காலம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். இது R1, இது R3, R1ஐயும் R3ஐயும் ஆட் பண்ணி R1ல் அப்ளை பண்ணுங்கள். இது 1 - 1 1 - I 1 - I, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பார்த்து 1 -1 கேன்சல், ப்ளஸ் I -I கேன்சல், ω² ஒமேகா ப்ராப்பர்ட்டி பிரகாரம் -1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பார்த்து ω² -1. மீதி ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்கிறோம். இப்படி பார்த்தோன்னா R1ம் R2வும் ஐடென்டிக்கலாக இருக்குது. R1ம் R3யும் சிமெட்ரிக்கலாக இருக்குது, ப்ரொபோர்ஷனட்டாக இருக்குது. ஐடென்டிக்கல்னால் அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் வேல்யூ 0, எக்ஸ்பாண்ட் பண்ண தேவை. பாருங்கள், இந்த R1ஐயும் R2ஐயும் பாருங்கள், ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்குது. அதனால 0ன்னு சொல்கிறேன். இதை வந்து வேறு நிறைய மெத்தடில் செய்யலாம். C1 C2 அப்ளை பண்ணி செய்யலாம். R1 R2 அப்ளை பண்ணால் வேறு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கூட அதை வேறு வைக்கலாம். நம்ம இஷ்டம். இது மாதிரி வந்ததுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலான்றது என்னுடைய குறிக்கோள். இவெல்லாம் கியூபிட் ஆஃப் இன்ட்டு கேட்டிருக்காங்கன்றதை சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் IIT 2005 கேட்டிருக்காங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யலாம், நேரடியாக கூட செய்யலாம். இப்போ பாருங்களேன், கொஷினை பார்த்து எழுதிக்கிறோம். x - 1 whole cube = +8 - 8 ஆகிடும். இந்த -8 இருக்குல்ல ரைட் சைடில், இந்த x - 1 whole cube ரைட் சைடில் பவரில் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் சைடில், அது ரைட் சைடு போகும்போது 1/3 மாறும். இங்கே 3னா 1/3, இங்கே n-னா 1/n, இங்கே 4 இருந்ததுன்னா 1/4. அந்த அடிப்படையில் 3னா 1/3. -8 -2 cube into 1ன்னு எழுதலாம். -2 cube power 1/3 -2 into 1 power 1/3. 1 power 1/3னா 1 ω² நிறைய தான் சொல்லிட்டேன். 1 power 1/3னா 1 ω². -2ஆல் இந்த ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணால் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த -1 ரைட் சைடு எடுத்து வந்து சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். சுருக்குன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். x வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ -2 -2 ω -2 ω², ஒரு நம்பரை கூட 1 ஆட் பண்ணால் வர ஆன்சர் என்னன்னு பாருங்கள். இந்த மாடலில் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ஸ்ட்ரைட்டாக அந்த ரிசல்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அதனால தான் அவங்களால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுது. நிறைய ட்ரிக்ஸு தேவைப்படுதுங்க. கான்செப்ட் கண்டென்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சா அது பெரிய தப்பு. கான்செப்ட் கண்டென்ட்டு ஷைன் பண்ணலாம். அதுக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த IIT JEE மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தானே நம்ம உள்ளே போய் ஷைன் பண்ண முடியும். கான்செப்ட் கண்டென்ட்லாம் அப்போ ஷைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில அந்த டெக்னாலஜி சொல்லக்கூடாது, ட்ரிக்ஸு நம்மளுக்கு தெரியணும். அந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸு பாருங்களேன். இது ஒமேகா, இது ω². பவரில் வர n வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சால் ஆன்சர் நேராக 2ன்னு சொல்லலாம். பவரில் வர n வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ண முடியாதுன்னா -1ன்னு சொல்லணும். பாருங்கள், பவரில் இது ஒமேகா ω² 100 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 3 டிவைட் பண்ண முடியாதா? 3ஆல் மல்டிப்ளை பண்ண முடியுமா? மல்டிபிள் ஆஃப் 3 3 இல்லையா? நாட் மல்டிபிள் ஆஃப் 3. நாட் மல்டிபிள் ஆஃப் 3னா ஆன்சராக இருக்கும் -1. இது மாதிரி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 2021 மல்டிபிள் ஆஃப் 3யா, நாட் மல்டிபிள் ஆஃப் 3யா? மல்டிபிள் ஆஃப் 3யா இருந்தால் நீ ஆன்சர் 2ன்னு போடணும். நாட் மல்டிபிள் ஆஃப் 3னா -1 போடணும். நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம்.
அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஐஐடியில் கேட்ட கொஷின் தான், 2001 கேட்ட கொஷின். x² x + 1 = 0. இதை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், 2 ரூட்ஸ்னால் சொல்லியிருக்கேன், ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். சரி, இப்போ ஆல்ஃபா ஒமேகா பீட்டா ஒமேகா ஸ்கொயர் இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபாவுக்கு பதில் ஒமேகா, பவரில் 2001 இருக்குது, பீட்டாவுக்கு பதில் ஒமேகா ஸ்கொயர். ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ ரிசல்ட் போய் 9 பண்ணி பார்த்தோம். பவரை மட்டும் பாருங்கள், ஒமேகா பவர் n, ஒமேகா ஸ்கொயர் பவர் n. n வந்து மல்டிபிள் ஆஃப் 3 நாட் மல்டிபிள் ஆஃப் 3 மல்டிபிள் ஆஃப் 3 இருந்ததுன்னா ஆன்சர் 2, நாட் மல்டிபிள் ஆஃப் 3 இருந்ததுன்னா -1. இப்போ நீங்கள் அங்கே போய் எக்ஸாமில் செய்கிறதுங்காட்டியும் 2001 மல்டிபிள் ஆஃப் 3 ஆன்சர் 2ன்னு எழுதிடுவாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி தான் படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கான்செப்ட் இப்போ டைம் எடுக்குமா எங்கள் கான்செப்ட் போடுறதுங்காட்டியும் இதெல்லாம் வரும் அதே மாடலில். இதெல்லாம் இந்த மாடலில் எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதே வராது, இந்த பவரில் கிட்ட மாற்றி கொடுப்பான், இந்த மாதிரி செம்ம மாற்றி கேட்பான், அவ்வளோதான். 4க்கு 4 இங்கே பாருங்கள், 4க்கு 4 5. இது என்னதுங்க, ஒமேகா. இது ஒமேகா வேல்யூ, ஒமேகா பவர் 334 + 3. இதுவும் ஒமேகா தான், ஒமேகா பவர் 365. நீங்கள் ஒமேகா ஸ்கொயர் எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ப்ளஸ் ஒமேகான்னு எடுத்துக்கலாம், ஒமேகா. நீ ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எடுத்தால் ஒமேகா ஸ்கொயர் வச்சு போடுங்க, ஆன்சர்லாம் டிஃபர் ஆகாது. 4க்கு 4 5க்கு 5 ஒமேகா பவர் 334. ஒமேகா கியூப் வந்து 1. அப்போ ஒமேகா பவர் 334 வந்து ஒமேகான்னு கிடைக்கும். 3க்கு 3 ஒமேகா கியூப் வந்து 1. அப்போ பவரை 3ஆல் பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருது பாருங்கள், ஒமேகா ஸ்கொயர் வருது. இப்போ இது எப்படி எழுதுறேன் பாருங்களா, 4 வந்து 3 + 1ன்னு எழுதுறேன், 5 ஒமேகா 3 ஒமேகா + 2 ஒமேகான்னு எழுதுறேன், 3 ஒமேகா ஸ்கொயர்னு எழுதுறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லைங்களா, அதில் 3 காமனாக எடுத்துடுறேன். அப்போ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் கிடைக்குது. அப்புறம் 1 + 2 ஒமேகா பார்த்து எழுதுறேன். ப்ராப்பர்ட்டி 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0, 3 × 0 0. இப்போ மீதி என்ன இருக்குது, 1 + 2 ஒமேகா. ஆன்சர் போய் பாருங்கள், இது மாதிரி தான் வரணும், இப்படி இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒமேகா வேல்யூ என்ன ஞாபகம் வச்சு தெரியல உங்களுக்கு, -1 + √3/2. இதிலேருந்து 2 ஒமேகா என்ன கண்டுபிடிக்க பார்ப்போம், இதிலேருந்து 2 ஒமேகா -1 + √3. இங்கே பாருங்கள், இதுலேருந்து 2 ஒமேகா வேணும்னா -1 + √3. அப்போ -1, இந்த -1 + 1 கேன்சல் ஆகிடும், √3 மட்டும் வரும். இப்போ √3 டி கிடைக்கணும். ஆன்சரை பார்த்துக்கினே தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2019 கேட்ட கொஷின். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் இந்தமாரி பார்த்தாலே சொல்லியிருக்கேன். ஐயாவில் இசட்னு எடுத்து கொடுத்துருக்காங்க, இசட் எடுத்துக்கிறோம். உள்ளே நான் என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, ப்ளஸ்ஸு வெளியில் ஒரு மைனஸ்ஸு, உள்ளே ஒரு என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ணதால் ஐயாவில் மல்டிப்ளை பண்ணி ஐயாவில் டிவைட் பண்ணிக்கும், அதான் ஈஸியாக இருக்கும். உள்ளே ஐயாவில் மல்டிப்ளை பண்ணுறேன், I² - 1 I√3 டிவைடில் 2 இருக்குது. 1/i ஐயாவில் மல்டிப்ளை பண்ணிட்டேன், டிவைட் பண்ண பார்த்து 1/i, 1/iனா -i. திரும்பி சொல்லட்டோமா, கிவன் இசட் கொடுத்துருக்காங்க √3 + i/2. உள்ள ஐயாவில் மல்டிப்ளை பண்ணுங்கள், I√3 I² - 1 டிவைடட் பை 2 இருக்குது. டிவைட் பண்ணுங்கள், 1/i, 1/iனா -i. இது வந்து வேல்யூ ஒமேகா. அப்போ இசட்னா -i ஒமேகா. இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்கிறதெல்லாம் முதல்ல கண்டுபிடிங்க. 1க்கு 1 போட்டுக்குங்க. இசட் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது ஐயாவில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒமேகா கிடைக்கும். அதுக்கப்புறம் இசட் பவர் 5 கண்டுபிடிங்க. இசட் வேல்யூ தெரியும், இதுக்கு பவர் 5 எடுங்க, -i ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இசட் பவர் 8, இசட் வேல்யூ தெரியும், இசட் பவர் 8 கண்டுபிடிங்க. இசட் பவர் 8 கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கும். ஐயாவில் மல்டிப்ளை பண்ணணும், i × இசட் பவர் 8 தேவைப்படுது. அப்போ i ஒமேகா ஸ்கொயர் பவரில் 9. இது உள்ள ப்ராக்கெட்டை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணலாம், i ஒமேகா ஸ்கொயரையும் -i ஒமேகா ஸ்கொயரையும். அப்போ 1 + ஒமேகா கிடைக்கும். 1 + ஒமேகானா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் 0. 1 + ஒமேகானா -ஒமேகா ஸ்கொயர். இப்போ -ஒமேகா ஸ்கொயர் பவர் 9. மைனஸ் இருக்குது, பவரில் 9 இருக்குது. பவரில் ஒற்றை அடுக்கு வந்து ஒற்றையாக இருக்குது, பவர் வந்து ஆடாக இருக்குது, ஆட் டிகிரி. அப்போ நம்மளுக்கு பவரில் இருக்கிறது ஆடு, ஒற்றையாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆடாக இருந்துச்சுன்னா மைனஸ் அப்படியே வரும். -ஒமேகா பவர் 19, 2 × 9 18. 2 × 9னா இது பவர் -ஒமேகா பவர் 18, -ஒமேகா பவர் 18. ஒமேகா பவர் 18 வந்து 1, ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் -1. ஒன்றுமே இல்லை, 1 + ஒமேகானா -ஒமேகா ஸ்கொயர், -ஒமேகா பவர் 9, -ஒமேகா ஸ்கொயர் பவர் 9, -ஒமேகா பவர் 18, மைனஸ் இருக்குது, ஒமேகா பவர் 18 வந்து 1, -1 ஆன்சர் வரும். அதுபோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். இதை பாருங்கள், நான் சொன்னேன் ட்ரிகனாமெட்ரியும் வரும், பாருங்கள் டேன் கியூபிட் ஆஃப் இன்ட்டையும் வருது. ஒன்றும் இல்லை, ஒமேகா பவர் 200 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள்.
ஸ்கொயர் ஏதாவது ஒமேகா பவர் 200 ஒமேகா ஸ்கொயர் எழுதலாம். அப்போ அதனுடைய ஒன் ரெசிப்ரோக்கல் ஒமேகா, இது ரெண்டுத்தையும் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா பை ப்ராப்பர்ட்டி 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் 0னா ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா -1 -1 × π -π. இதுக்கப்புறம் டி ரேஷியோ ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கோணவியல் விகிதங்கள் திரிகோணமிதி விகிதங்கள் தெரிஞ்சிருக்கணும். டேன் மைனஸ் எடுத்துக்கலாம், டேன் மைனஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 4 மைனஸ் டேன் பை மைனஸ் பை பை 4. இப்போ மைனஸ் டேன் பை பை 4 -1 × -1 +1 கிடைக்கும். உங்கள் இஷ்டம், எப்படி நேராக கூட ஆன்சர் பண்ணலாம். மைனஸ் இதுக்கு நான் நேராக கூட நம்மளுக்கு +1 தெரியும். அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் நேரடியாக ஒரு சாப்டர் அப்படியே டேரெக்டாக வராது. இன்டர் யூனிட் மாறி மாறி சாப்டர் மாறி மாறி வரும். நம்ம இந்த சாப்டர் அந்த சாப்டர் நினைக்கக்கூடாது. எந்த சாப்டர் 3-4 சாப்டரும் சேர்ந்து கூட கொஷின் வரும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், இசட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ப்ளஸில் இருக்குது, உள்ளே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், வெளியே ஒரு மைனஸு. 1 + 63 கூட உள்ளே மைனஸ் பண்ணுறேன், வெளியே ஒரு மைனஸ் வச்சுருக்கேன். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ப்ளஸ்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸ், உள்ளே ஒரு மைனஸ் வெளியே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். இது ஒமேகா ஸ்கொயரு, அப்போ -2 ஒமேகா ஸ்கொயரு. நம்மளுக்கு கொஷினில் என்ன வேணும்னு கேட்குறாங்க, Z⁴ இது Z⁴ கண்டுபிடிங்க, 64 கிடைக்கும். இது மாதிரி மாற்றி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். அது மேலே இங்கே பாருங்களேன், இது மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு என்ன ரூட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இது சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த ஐடியா வரணும். 64 ஒன்று ஆட் பண்ணால் கிடைக்கும். அப்போ ஒன்று ஆட் பண்ணி ஒன்று செப்பரேட் பண்ணுறேன். 64னா 64 ஆகிறதுக்கு ஒன்று ஆட் பண்ணுறோம். நம்ம க்யூபாக வர வைக்கணும், 4 க்யூப்னு வர வைக்கணும். இங்கே என்ன இருக்கும், 24 கொடுத்தா ஒன்று ஆட் பண்ணால் 25 வரும். சாரி இது அப்போ தப்பாக சொல்கிறேன். இங்கே க்யூப் நம்பர் வராத மாரி நம்ம எதனா பண்ணணும். 63னா ஒன்று ஆட் பண்ணால் 64, இங்கே ஒன்று ஆட் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே 26 இருக்குன்னா ஒன்று ஆட் பண்ணால் 27 ஆகும், மைனஸ் பண்ணணும். இங்கே 7 இருந்தால் ஒன்று ஆட் பண்ணால் 8 ஆகும், மைனஸ் வரும். ஏன்னா அந்த க்யூப் வர மாரி, ஏன்னா க்யூப் ஆஃப் யூனிட்டி ஒன்று ஆட் பண்ணால் 64 -1. அப்போ இது கூட ஒன்று ஆட் பண்ணி ஒன்று செப்பரேட் பண்ணுறோம். இந்த s³ - 3s² + 3x - 1 x - ஹோல் கியூப் போடுறோம். மைனஸ் ப்ளஸ் 64 இப்படி ரைட் சைடு வந்துச்சுன்னா -64 -64 இதை வந்து x - 1 = -64 பவர் 1/3 எழுதலாம். இதை -4 × 1 பவர் 1/3 1 ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். இதுலேருந்து x வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் வந்து கஷ்டமாக கிடையாது, சிலபஸில் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதை பார்த்தோன்னா நம்ம க்யூபாக மாற்றணும். 64 மாற்றினா தான் க்யூபாக மாற்ற முடியும். அப்போ ஒன்று செப்பரேட் பண்ணி ஒன்று ஆட் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. இங்கே 1 பவர் 1/3 கிடைக்கும். -4 × 1 பவர் 1/3 1 பவர் 1/3னா 1 ஒமேகா ஸ்கொயர். இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2018 கேட்ட கொஷின் பாருங்களா, s² - x + 1 = 0. இது உங்களுக்கு -ஒமேகா ஸ்கொயர் தான் அந்த ரூட்ஸ் ஆஃப் s² - x + 1 = 0. எப்போ நீங்கள் s² - x + 1 = 0ன்னு பார்த்தீங்களோ அப்போயே அதனோட ரூட்ஸ் வந்து அதனுடைய மூலங்கள் வந்து -ஒமேகா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம இதில் வந்து இங்கே தப்பாக எழுதிட்டேன், இதுக்கு -ஒமேகா போடணும். ஆல்ஃபானா -ஒமேகா, பீட்டானா -ஒமேகா². இப்போ வந்து இங்கே வந்து கொஷினில் போய் பாருங்கள், -ஒமேகா இது பவரில் பாருங்கள், ஆட் பவரு ஒற்றைப்படை அடுக்கு வருது. இப்போ அங்கே மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் போட்டேன். ஒமேகா கியூப் வந்து 1, அப்போ ஒமேகா பவர் மீதி ரிமைனிங் தான் எழுதணும். அப்போ இங்கே ஒமேகா² வரும். -2க்கு வெளியே எடுத்துட்டேன். இங்கேயும் பவரில் ஆடு இருக்குது, அப்போ இங்கே மைனஸ் வரும். இப்போ பவர் வெளியே எடுத்துட்டேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு 3ஆல் பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் எடுத்துக்கணும். இப்போ ஒமேகா பவர் 4 வரும். அப்போ ஒமேகா பவர் 4னா ஒமேகா × ஒமேகா × ஒமேகா -1 -1 × +1 வரும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நேரடாகவே பார்த்தா சொல்லலாம். s² - x + 1னா -ஒமேகா -ஒமேகா². அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ஒமேகா கியூப் = 1 1 + ஒமேகா + ஒமேகா² = 0. இதை வச்சு ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒமேகா² இது ஒமேகா -1 -1 × -1 +1 ஆகிட போகுது. இங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒமேகா கியூப் 1 அதை அடிப்படையாக கொண்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஒமேகா பவர் 4 கிடச்சிது. ஒமேகா பவர் 4னா ஒமேகா. இது அதேமாரி தான், ஒமேகா கியூப் வந்து 1 அது அடிப்படையாக ஒமேகா² நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே போல் சில சம்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய புக்கு ரீட் பண்ணுங்கள். IIT JEE மெயின் புக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டையும் கான்டென்ட்டையும் புரிஞ்சு படிங்க. அதுக்கப்புறம் JEE மெயின்
ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். நிறைய புக்ஸ் வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடியோ புக் வாங்கி படிங்க. ஏதாவது டவுட் இருந்து உங்களுக்கு ஏதாவது சாப்டர் வீடியோ போடணும்னு எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக செய்வேன். நான் எப்படி ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் உள்ள சப் டாபிக் எடுத்து அதில் இருந்து ஒரு கொஷினில் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறனோ அதுபோல் நீங்கள் ஒரு டாப்பிக்கை எடுத்து நல்ல கண்டென்ட் கான்செப்டை தரவு பண்ணிங்கன்னா ஈஸியாக ஐஐடி ஜேஇயை கிளியர் பண்ணலாம். டெஃபினட்டாக நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இது மாதிரி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.